வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் 3ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்குள்ளே போகிறார். இந்த மாதம் 5ஆம் தேதி புதன் கடகராசிக்குள்ளே வர்றார். திரும்பவும் அதே புதன் 23ஆம் தேதி சிம்ம ராசிக்குள்ளே வருவார். சூரியன் கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறது 17ஆம் தேதி ஆகஸ்ட். அப்போ இந்த 17ஆம் தேதி ஆகஸ்ட் ஆவணி மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இதுதான் இந்த மாதம் நிகழக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது. மகர ராசி. சனி உங்கள் ராசிநாதன் 3ஆம் வீட்டில் வக்கரத்தில் இருக்கிறார். முயற்சிகள் வழக்கமாக செய்கிற முயற்சியை விட இன்னும் அதிகமாக முயற்சி பண்ணணும், அப்போ தான் காரிய சாதனை. ஆனால் முயற்சி பண்ணுவதற்கான நல்ல மன உறுதியும் உடல் ஆரோக்கியமும் ஒத்துழைக்கும். நிச்சயமாக முயற்சி தான் கீவேர்டாக இருக்குது. ஆனால் அந்த முயற்சியால் என்னெல்லாம் சாதிக்க முடியும்? திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், திருமணம் நிச்சயமாவது, வேலை மாற்றங்கள், வெளிநாட்டில் வேலை தேடினீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், இப்படி பல விஷயங்கள். ஆனால் நிறைய அலைச்சல், சிறு பிரயாணங்கள் இதெல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன கோல் வச்சுருக்கீங்களோ, எந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணுன்னு வச்சுருக்கீங்களோ அதை அடைந்தே தீர்வீர்கள். அந்த மாதிரி ஒரு சூழல்கள் உங்களுக்கு உண்டாகும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்ந்த லட்சியங்கள் இருக்கும். அந்த லட்சியங்கள் ஈடேறும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அது காதல் திருமணமாக இருக்கலாம், பெற்றோர்கள் நிச்சயித்த திருமணமாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அது சுமூகமாக நடந்தேறும், இல்லை நிச்சயிக்கப்படும். தடைகள் உண்டு. ஆனால் உங்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, எ மேன் ஆஃப் ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங். இது ரெண்டும் காம்பினேஷனில் இருக்குது. எப்படியாவது கடைசி பாலில் 6 அடிக்கிறேன் என்ற கதை இது. அடிப்பீங்க, அதான் இதில் வேடிக்கை. சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் டென்ஷன் ஆகும். சீட் எட்டுக்கு வருவான், ஆனால் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. அப்போது எப்படின்னு சொல்கிறது, இந்த மாதத்தை நிச்சயமாக வெற்றியை தரக்கூடிய மாதம். ஆனால் ஒரு படபடப்பு ஏற்படுறது. செய்வானா மாட்டானா, நடக்குமா நடக்காதா, உங்களுக்கே வரும் அது. ஆனால் நடக்கும். அப்போ நடக்கும்ன்றதை நம்பணும். அப்போ அப்படி நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படும்போது சொல்லுவாங்க, யூ கேன் மூவ் த மவுண்டன்ஸுமா ஆங்கிலத்தில். ஸ்கை இஸ் த லிமிட்டுமா. இது போன்ற ஒரு சூழல்கள், இது போன்ற ஒரு நம்பிக்கைகள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக உங்களை மாற்றக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாதம். அது மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதை சரியான முறையில் பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய மாதம், நல்ல மாதம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.